சரி கொடுங்க. அங்க பண்ணிக்கோ இப்ப கூட்டு எல்லாரும் வழியில எல்லாம் என்ன போயிலே போயிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்க மண்டலிலே எங்களது வரவு செலவு திட்டத்தினூடாக நாங்கள் மாகாண சபைக்காக கிழக்கு மாகாண சபைக்காக 1200 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையினை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அதனூடாக கிழக்கு மாகாண சபையினூடாக இருக்கின்ற திணைக்களங்களூடாக அந்த நிதிகள் பயன்பளிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான விடயங்களுக்காக நாங்கள் அந்த திட்டங்களுக்கென முன்னுரைப்படுத்தி திட்டங்களுக்குரிய நிதிகளை வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கால்நடை வைத்திய துறைக்காக கட்டடங்களுக்கும் புதிய நிர்மாணங்களுக்கும் அதை போன்று அந்த பண்ணையாளர்களுக்கு மேலே நிதி சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே பேசும் பொருளாக இருக்கின்ற விடயம் 700 நாட்களை கடந்தும் மயிலத்த மாதவனை பண்ணையாளர்கள் இன்னும் வீதியிலே இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விடயம். எமது அரசாங்கம் உருவாகி இப்போது 1 வருடங்களை தான் கடந்திருக்கின்றது. எங்களது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் அவர்கள் இந்த 1 வருடத்தை தாண்டி அவரது ஆட்சி காலம் இருந்து கொண்டிருக்கின்றது. அவை நாங்கள் எங்களது ஜனாதிபதி தேர்தலிலும் கூட தேர்தல் காலப்பகுதியிலே அந்த பண்ணையாளர்கள் கூட நாங்கள் கலந்து ஆலோசித்திருந்தோம். இந்த பண்ணையாளர்களுக்கு தேவையான அந்த காணிகள் வழங்குவது, நீச்சல் தரைகளை வழங்குவது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். எங்களது இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அதனை சீர் செய்ய தருவோம் என்ற விடயத்தை